ஹே ஆல்! உட்காந்தா எந்திரிக்க முடியல, நின்னா உட்கார முடியல, படுக்க முடியல, நடக்க முடியல, குனிய முடியலன்னு ஒரே புலம்பல்ஸா இருக்கா? இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே ஒபிசிட்டி தான். யங் ஏஜ்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் இது ஒரு சவாலான விஷயம் தான். ஆனா இந்த சவாலான விஷயத்த ஜாப்பனீஸ் மக்கள் எப்படி பாக்குறாங்க தெரியுமா? இந்த உடல் பருமன் அப்படிங்கறத உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயமா பாக்குறாங்க. இதுக்கு காரணம் அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி மட்டும் இல்ல. மாறா அவங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ற மேனிஃபெஸ்டேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு 2 நுட்பங்கள் இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த ஒரு விஷயத்த உடல் மற்றும் மனம் சார்ந்த விஷயங்களா பாக்குறாங்க. இது எல்லாமே ரொம்ப கஷ்டமான விஷயங்களோ இல்ல பெரிய பெரிய சீக்ரெட்ஸோ இல்ல, ரொம்பவே சாதாரணமான விஷயங்கள் தான். ஆனா நம்ம கவனிக்க தவறிய விஷயங்கள். இனி இந்த வீடியோவை முழுசா கேட்ட பிறகு ஒபிசிட்டி அப்படிங்கிற பிரச்சனை உங்க வாழ்க்கைக்குள்ள வரவே வராது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லைஃப் பாட் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற ஜாப்பனீஸ் டெக்னிக் என்னங்கறத தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ள போலாமா? முதல்ல உடல் எடையை கட்டுப்படுத்தும் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள். ஜாப்பனீஸ் மக்கள் 2 முக்கியமான நுட்பங்களை ஃபாலோ பண்றாங்க. ஒன்னு ஹரஹாச்சிபோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். இது 80% ரூல்னு சொல்லலாம். ஜப்பான்ல இருக்க ஒக்கினாவா அப்படிங்கிற பகுதியில இருந்து வந்த ஒரு பழக்க வழக்கங்கள்ல இதுவுமே ஒண்ணுதான். உலகத்திலேயே அதிகமான ஆயுட்காலம் கொண்ட மக்கள் இந்த பகுதியில தான் அதிகமா இருக்காங்க. அதுக்கு இந்த பழமையான தத்துவம் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இந்த தத்துவம் நமக்கு ரொம்ப எளிமையான உணவு முறையை சொல்லிக் கொடுக்குது. இந்த ஹரஹாச்சிபோ அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, நம்ம வயிறு 80% ஃபுல்லாற வரைக்கும் தான் நம்ம சாப்பிடுற சாப்பாடை எடுத்துக்கணும். ஆனா நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டு எந்திரிப்போம். நம்ம வயிறு ஃபுல் ஆயிடுச்சுங்கிற சிக்னல் நம்ம மூளைக்கு போக 20 நொடிகள் தான் ஆகும். சோ 80% நம்ம வயிறு ஃபுல் ஆகும் போதே சாப்பிடுறத நிறுத்திட்டா மீதி இருக்க 20% இடத்த நம்ம மூளை சிக்னல்ஸ் அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணிக்கும். அதனால அதிகப்படியான கேலரிஸ் நாம எடுத்துக்கிறத தவிர்க்கலாம். உன் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, நீ சாப்பிட்டது போதும் அப்படிங்கிற சிக்னல் நம்ம மூளைக்கு போகுது இல்லையா? அதை எப்ப நம்ம ஃபீல் பண்ண முடியும் தெரியுமா? நாம மெதுவா ஒவ்வொரு கடியையும் ரசிச்சு ருசிச்சு உமிழ் நீரோட சேர்த்து சாப்பிடும்போது தான். நாம் அப்படி சாப்பிடும்போது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமும் ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். இதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம சாப்பிடும்போது நம்மளோட முழு கவனமும் நம்ம சாப்பிடுற சாப்பாடுல தான் இருக்கணும். அப்பதான் நம்ம மூளைக்கு போன சிக்னலை நம்மளால உணர முடியும். நாம டிவி பார்த்துக்கிட்டோ போன் பார்த்துக்கிட்டோ சாப்பிடும்போது நம்ம மூளை அந்த சிக்னலை நமக்கு அனுப்புறதுக்கு மறந்துடும். நாமளும் 2 ஆளு சாப்பிடுற சாப்பாட மூச்சு முட்டை உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி இன்னொரு குட்டி டிப் என்ன தெரியுமா? நாம எப்ப சாப்பிட்டாலும் சின்ன தட்டுல சாப்பிட்டு பழகணும். நான் நிறைய பேர் வீட்டுல பாத்திருக்கேன். நல்லா தாராளமா போட்டு குழப்பி அடிக்கிறதுக்கு பெரிய பெரிய பிளேட்ஸா வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான பிளேட்ஸ்ல சாப்பிடும்போது நமக்கே தெரியாம எக்ஸ்ட்ராவா 2-3 வாய் சேர்த்து சாப்பிடுவோம். இது ஒரு வகையான விஷன் டெக்னிக் தான். நாம் அப்படி சின்ன பிளேட்ல போட்டு சாப்பிடும்போது அது நம்ம கண்களுக்கும் வயிற்றுக்கும் நிரம்பிய மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும். சோ இனி எப்ப நீங்க சாப்பிடும் போதும் சின்ன தட்டுல போட்டு சாப்பிடுங்க. நல்லா மென்னு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. அதே சமயம் கவனத்தோட நன்றி உணர்வோடு சாப்பிடுங்க. இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போறதும் ஜாப்பனீஸ் மக்கள் பயன்படுத்தக்கூடிய கிராட்டிடியூட் டெக்னிக் தான். இது நம்ம ஊர்லயே இன்னும் நிறைய வீடுகள்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடு நமக்கு கிடைச்சதுக்கு நன்றி உணர்வோட இருக்கிறது. பொதுவா ஜாப்பனீஸ் மக்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தன்னோட லைஃப்ல ஃபாலோ பண்ற ஒரு முக்கியமான டெக்னிக்னா அது கிராட்டிடியூட் டெக்னிக் தான். இது சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல, அவங்க லைஃப்ல எது நடந்தாலும் இந்த நன்றி உணர்ச்சி அப்படிங்கறத அவங்க தவறாம கடைபிடிப்பாங்க. உண்மையாவே இந்த கிராட்டிடியூட்க்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு. உங்க லைஃப்ல நீங்க நினைச்ச மாதிரியான நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கணுமா? உங்க மனசும் போதுங்கிற நிறைவோட இருக்கணுமா? அப்போ இந்த நன்றி உணர்ச்சியை இன்னையில இருந்தே உங்க லைஃப்ல நீங்க பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுக்கு முக்கியமான காரணமே என்னோட லைஃப்ல இந்த ஒரு பழக்கம் நிறைய விஷயங்களை மாத்திருக்கு. இதோ இப்போ கூட நீங்க உங்க நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே கமெண்ட் செக்ஷன் போய் தேங்க்யூ யூனிவர்ஸ்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா குறிப்பா இந்த வீடியோவை இந்த யூனிவர்ஸ் உங்களை பார்க்க வச்சிருக்குல்ல, அதுக்காக. அடுத்ததா அவங்க ஃபாலோ பண்ற ஒரு முக்கியமான பழக்க வழக்கங்கள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? மிக்கி ராய்சுகி மெத்தட், அதாவது லாங் பிரீத் டயட் அப்படின்னு சொல்லுவோம். இதை தமிழ்ல சொல்லணும்னா நீளமான மூச்சு பயிற்சின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த மெத்தட்க்கு எதனால இந்த பேர் வந்துச்சு தெரியுமா? ஒரு ஃபேமஸான ஜாப்பனீஸ் ஆக்டரால பிரபலப்படுத்தப்பட்ட இந்த மெத்தட் அவர் தன்னோட முதுகு வலிக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டப்போ எதிர்பாராத விதமா அவர் உடல் எடையில சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரிஞ்சது இந்த டெக்னிக் பின்னாடி அவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. நம்ம ஆழமான மூச்சு பயிற்சி எடுக்கிறதால நம்ம மெட்டபாலிசம் ஸ்டிமுலேட் ஆகி நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைய ஆரம்பிக்கும். ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன் இது 3ம் சேர்ந்தது தான் நம்ம உடம்புல தங்கி இருக்க கொழுப்பு. நம்ம அதிகமான ஆக்சிஜனை உள்ளெடுத்து
கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும் போது நம்ம கொழுப்புல இருக்க செல்ஸ் எல்லாம் பிரேக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்க ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் டெய்லியும் நடக்கும்போது நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் சேரவே சேராது. குறிப்பா இந்த பிரீத்திங் டெக்னிக்கை தொடர்ந்து 5 நிமிஷம் நம்ம செய்யும் போது நம்ம உடம்புல இருக்க தசைகள் எல்லாம் வலுவடைய ஆரம்பிக்கும். சரி, இதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், இந்த பிரீத்திங் டெக்னிக்கை நாம ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடல்நிலை ரொம்ப தளர்வா இருக்கக்கூடாது. உறுதியான ஒரு நிலையில வச்சபடி உட்காரணும். மூக்கு வழியா 3 செகண்ட்ஸ்க்கு ரொம்ப ஆழமான மூச்சை உள்ளிழுக்கணும். அப்படி பண்ணும்போது நம்ம 2 கைகளையும் நம்ம தலைக்கு மேல ஸ்லோவா தூக்கணும். அதுக்கப்புறம் உங்க வாய் வழியா 7 செகண்ட்க்கு ரொம்ப பலமான மூச்சை வெளியேற்றணும். அப்படி பண்ணும்போது நம்ம வயிற்று தசைகளை ரொம்ப இறுக்கமா ஆக்கணும். நம்ம தலைக்கு மேல இருக்க கைகளையும் மெதுவா கீழே கொண்டு வரணும். இது பண்றது மூலியமா நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இது ஒபிசிட்டியை கம்மி பண்றது மட்டும் இல்லாம நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சி நம்ம ஹார்மோனையும் ரொம்ப பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்ணும். இந்த பிரீதிங் டெக்னிக்கை டெய்லியுமே 2ல இருந்து 5 நிமிஷமாவது கட்டாயமா செய்யணும். குறிப்பா விடிய காலையில செய்யும் போது இன்னுமே சுத்தமான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். அது நம்ம மூளையை ரொம்ப சுறுசுறுப்போடவும் விழிப்புணர்வோடவும் வச்சுக்கும். இப்போ செகண்ட் பார்ட்ல நம்ம பார்க்க போறது வெற்றியை வெளிப்படுத்தும் ஜப்பானிய தத்துவங்கள். பொதுவா ஜாப்பனீஸ் மக்கள் நிறைய தத்துவங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல உடல் எடையை குறைக்கிறதுக்கு எந்த மாதிரியான டெக்னிக்ஸ் தேவைப்படுமோ அதை மட்டும்தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மனம் சார்ந்த விஷயமும் கூட. சோ இதுக்கு சில மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்றாங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது கெய்சான், தொடர்ச்சியான சில முன்னேற்றங்கள். ஒரு பெரிய இலக்கை ஒரே நைட்ல செஞ்சு முடிக்கணும்னு நினைச்சா அது நிச்சயமா சாத்தியப்படாத ஒண்ணுதான். உதாரணத்துக்கு 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணீங்கன்னா அதை ஓவர் நைட்ல எல்லாம் கண்டிப்பா பண்ண முடியாது. டெய்லி நாம பண்ற சின்ன சின்ன லைஃப் சேஞ்சஸ் தான் அதை பிராக்டிக்கலா பாசிபிள் ஆக்கும். இப்போ 1 ஹவருக்கு எக்ஸசைஸோ வாக்கிங்கோ போகணும்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு ஆர்வத்துல ஒரு 2-3 நாள் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் 1 hour இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு நமக்குள்ளேயே ஒரு எண்ணம் ஏற்படும். அது நம்ம சோம்பேறித்தனத்தாலேயோ இல்ல ஒர்க் ப்ரெஷர்னால கூட இருக்கலாம். ஸோ நம்ம லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ற ஒரு புது விஷயத்துக்கு நம்ம மூளை தயாராகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷத்துல இருந்தோ ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 hour வாக்கிங்க்கு போறதுக்கு பதிலா ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போகலாம். ஒரே நாள்ல டயட்டுங்கிற பேர்ல எல்லா வெஜிடபிள்ஸையும் எடுத்து சாப்பிட்றதுக்கு பதிலா டெய்லி ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் அப்படிங்கறதுல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்போதுமே சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அது பெரிய ஒரு பர்டனை நமக்கு இருக்காது. நாமளும் 5 நிமிஷம் தானே 10 நிமிஷம் தானே அதை டெய்லியும் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஒன்ஸ் நம்ம மூளை அந்த விஷயத்துக்கு டெய்லி அடாப்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நேரத்தை அதிகப்படுத்திக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது இக்கிகை. நம்ம வாழ்க்கையோட முக்கியமான நோக்கம் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது. இந்த இக்கிகை அப்படிங்கிற டெக்னிக்கை நம்ம எல்லா விஷயத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பா இந்த உடல் எடை பிரச்சனைக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்க கொஞ்சம் குண்டா இருக்கீங்க, உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க உடல் எடையை கம்மி பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்னங்கிறத தேடுங்க. அதாவது எந்த பர்பஸ்க்காக நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க அப்படிங்கறத முதல்ல யோசிக்கணும். நீங்க ஸ்லிம் ஆகி மாடர்ன் ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அதனால உங்க வெயிட்டை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நான் டிவி ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், இல்லை ஸ்போர்ட்ஸில் போக போகிறேன்னு ரீசன் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த பர்பஸ் தான் நம்ம எதுக்காக இந்த விஷயத்த பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்மளை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண வைக்க போகுது. யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள எந்த பர்பஸ்மே இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது அதில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபோக்கஸ்டாக நம்மளால செய்யவே முடியாது. இதுவே ஒரு காரணத்துக்காக ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது அதை கண்டிப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷன் நமக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். அது இன்னுமே நம்ம பண்ணுற விஷயத்த ஈஸியாக்கும். இப்ப நான் சொன்ன 2 விஷயங்களை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்களையும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு போகணும்னா கூட பைக் எடுத்துக்கிட்டு தான் போவோம். ஆனா ஜப்பான் மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நடந்து போவாங்க, இல்லனா சைக்கிள்ல போவாங்க. இது ரெண்டுமே ஒரு எக்ஸசைஸ் தான். ஆனா அந்த எக்ஸசைஸ கூட அவங்களோட டெய்லி ரொட்டீனோட பிராக்டிஸ் பண்ணி பண்ணுவாங்க. சோ தட் நமக்கு வாக்கிங் போன மாதிரியும் இருக்கும், நமக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்த மாதிரியும் இருக்கும். இப்போ உங்களோட டர்ன். நீங்க சொல்லுங்க, நீங்களும் பக்கத்துல இருக்க கடைக்கு கூட பைக் எடுத்துட்டு தான் போறீங்களா என்ன? ஆமாண்ணா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. இல்லைனா நீங்க எப்படி போவீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்ததா ஹாட் பேதிங். பொதுவா நாம குளிர்காலங்கள்ல மட்டும்தான் சுடு தண்ணியிலேயே குளிப்போம். ஆனா ஜாப்பனீஸ் மக்கள் அதை ஒரு தெரப்பியா ஃபாலோ பண்ணுவாங்க. நாம சுடு தண்ணியில மைண்ட்ஃபுல்னஸா குளிக்கிறதுனால நம்ம ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு மன அழுத்தத்தை கம்மி பண்ணும். கார்டிசால்னு சொல்ற ஹார்மோன் தான் மன அழுத்தத்துக்கு முக்கியமான காரணமே. இந்த ஹார்மோன் செக்ரேஷன் கம்மியானாலே நமக்குள்ள இருக்க கிரேவிங்ஸ் கம்மியாகும். அந்த கிரேவிங்ஸ் இல்லைன்னா நாமளும் தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டோம். அது மட்டும் இல்ல, நம்ம அப்டோமன்ல இருக்க ஃபேட் செல்ஸை கம்மி பண்ணும். அப்புறம்
மெட்டபாலிசத்தை அதிகரிச்சு நிம்மதியான தூக்கத்தையும் ஏற்படுத்தும். ஒரு விஷயம் ஆனா பல நன்மைகள். அடுத்ததா ஜாப்பனீஸ் பீப்புள் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது கண்டிப்பா 8 மணி நேரம் தூங்குறது. பொதுவா நாமலாம் நம்ம தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. கிடைச்ச நேரத்துல தூங்குறோம். இப்படி இருக்கிறதுனால நம்ம லைஃப்ல ஒரு கரெக்டான டைம் ஃப்ரேமை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாம போகுது. இதனால நம்ம தூக்கம் அதிக அளவுல டிஸ்டர்ப் ஆகும். இந்த தூக்கம் சரியா இல்லைன்னா நமக்குள்ள கிரேவிங்ஸ் அதிகமாகும், மெட்டபாலிசத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் டப்பு டுப்புன்னு ஸ்பைக் ஆக ஆரம்பிக்கும். குறிப்பா இதை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது கம்மியான நேரம் தூங்கினாலும் நீங்க உங்க லைஃப்ல எப்படி ரொம்ப பிரிஸ்காவும் ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் அது. நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா இதை கிளிக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ஒபிசிட்டியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நான் சொன்னது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், ஆனா நம்ம கடைபிடிக்காத விஷயங்கள் தான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.